ஆக்டிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு. பட் யூ நோ, இவங்க இருக்காங்களே டிப்பிக்கல் ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க. பாருங்களேன், சண்டை போடும்போது கூட இவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது டிசிப்ளினே இருக்காது. எப்படி சாப்பிடணும்னு இவருக்கு தெரியும், ஆனா பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணுங்கிறது இவருக்கு தெரியாது. டிசிப்ளின், ஒழுக்கம், இதுக்கும் இவங்களுக்கும் தூரத்து உறவு போல இருக்கு. போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ல டிசிப்ளின் இருக்குன்னு சொல்றதே முதல் டிசிப்ளின் கிடையாது. எப்பவுமே எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பொண்ணுங்க மேல மட்டும்தான். இங்க போகாத, அங்க போகாத, அது போடாத, இத போடாத. அல்லாமேயா, வாட்ஸ் ராங் வித் திஸ் கண்ட்ரி? இங்க பாருங்க மிஸ் ஃபாரூக்கி, நான் சண்டை போட விரும்பல. ஓ ரியலி? அப்ப நான் தான் சண்டை போடுறேனா? மிஸ் ஃபாரூக்கி, முதல்ல நீங்க கொஞ்சம் கீழே நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. நீங்க ஒரு விஷயத்துல ஸ்டிக் ஆயிட்டீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு நீங்க உங்க வாழ்க்கையில சிரிக்கிறதே மறந்துட்டீங்க மிஸ்டர் கான். அக்ரி இட்? அது வந்து அப்படிலாம் ஒண்ணு இல்ல. மிஸ்டர் கொடூரமான அஹமத் கான், நீங்க ஏன் இப்படி எமோஷனலி சேலஞ்சடா இருக்கீங்க? அதெல்லாம் உண்மை இல்ல. இதுதான் உண்மை. எக்ஸ்கியூஸ் மீ. அது இல்லாம வேற என்னவா? உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கூட நீங்க எவ்வளவு லேட் ஆக்குனீங்கன்னு தெரியுமா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா மிஸ்டர் கான், நீங்க ஐ லவ் யூ சொல்றதுக்குள்ள நான் கிழவி ஆடுவேன்னு நினைச்சேன். மிஸ் ஃபாரூக்கி, நீங்க முதல்ல பேசுறத நிறுத்தினா தானே மத்தவங்களால பேச முடியும். லாமியா, வாட்ஸ் ராங் வித் யூ மிஸ்டர் கான்? உங்களுக்கு என்ன தோணுது? நான் தான் போதும். அயானும் ஹுமேராவும் உங்களை நல்லா காப்பி பண்ணிருக்காங்க. பாருங்க, இப்ப கூட அதே மாதிரி தான் சண்டை போடுறீங்க. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் லைன் கூட என்கிட்ட சொல்லல. மனசுல இருக்கிற இடத்தை சொல்லுங்க. உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க மிஸ்டர் கான். சரி விடுங்க, நான் எதுவும் பேச விரும்பல. Hello Mia, what's wrong with you Mr. Khan? ஸ்வீட்டா இருக்குல்ல? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இதானே என்ன இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு? இதுக்கு ஆன்சர் என்கிட்ட இருக்கு. எப்பவுமே இப்படிதான் சண்டை போடுவாங்க. இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, என்ன இவங்க எப்பவுமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அழகா பேச மாட்டாங்களான்னு தானே? அதுக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. ஆமா, பண்ணுவாங்க. ஆனா மயக்க மருந்து கலந்து பக்கோடாவை மயக்க மருந்து பக்கோடாவா? மிஸ்டர் கான், நாம ஏன் சிரிக்கிறோம்? அது உங்க பேட் கம்பெனியோட எஃபெக்ட் தான். கம் ஆன் மிஸ்டர் கான், சிரிக்கிறது ஒன்றும் மோசமான விஷயம் கிடையாது. ட்ரஸ்ட் மீ, கிடையவே கிடையாது. மிஸ் ஃபாரூக்கி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். மிஸ் ஃபாரூக்கி, உங்களுக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசமே தெரியல. டிசிப்ளினே இல்ல. Really மிஸ்டர் கான்? உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க உங்களை பெர்ஃபெக்ட்டா நடிச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க மிஸ்டர் கான், 6 பேக்ஸ் இருந்தாதான் பெர்ஃபெக்ட்னு அர்த்தம் கிடையாது. மனுஷங்க எல்லார்கிட்டயும் மனசுன்னு ஒண்ணு இருக்கணும். மனசு மிஸ்டர் கான், உங்களோட இதயத்துல மனசே இல்ல. அது இருக்க வேண்டிய இடத்துல கல்லுதான் இருக்கு. அப்படின்னா அதே கல்ல தூக்கி உங்க மேல இப்படி போட்டாதான் நீங்க என் பின்னாடி வரத நிறுத்துவீங்க. Am I right? மிஸ்டர் கான், என்ன அடிச்சு ஒண்ணு ஆக போறது இல்ல. ஓகே, ஆனா நான் என் ஸ்மைலால எல்லாரையும் அடிச்சிடுவேன். ரபிஷ், அப்சல்யூட் ரபிஷ். ரபிஷ் இல்ல மிஸ்டர் கான், ரபிஷ் இல்ல. நான் உண்மைதான் சொல்றேன். இங்க பாருங்க, நான் சிரிக்கும் போது என் கணத்துல எப்படி குழி விழுது. இங்க பாருங்க.
சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க இவ்வளவு மோசமானவங்களா இருந்தும் கூட எனக்கே உங்களை ரொம்ப பிடிக்குது. எனக்கு உங்களை பிடிக்காத போதும் நீங்க என்னோட கனவுல ஏன் வரீங்க? ஏன் நான் தனியா இருந்தும் என்னால தனியா இருக்க முடியல? ஏன் உங்களுடைய ஞாபகம் எனக்கு தனிமையில இருக்கும்போது கூட வருது? மிஸ்டர் கான், இதுக்கான சரியான பதில் என்கிட்ட இருக்கு. ஏன்னா உங்களுக்கு என் மேல காதல் வந்துருச்சு. காதல் கட்டாயத்தால வராதுன்னு சொன்னது சரியாதான் இருக்கு. இன்னும் இந்த காதல் கடல் மாதிரி, அதுல யாராவது ஒரு தடவை விழுந்துட்டாங்கன்னா எழுந்து திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். Once in love, always in love. Sorry. காதல் கட்டாயத்தால வராதுன்னு சொன்னது சரியாதான் இருக்கு. இன்னும் இந்த காதல் கடல் மாதிரி, அதுல யாராவது ஒரு தடவை விழுந்துட்டாங்கன்னா எழுந்து திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். Once in love, always in love. Sorry. ஹலோ ரஷித், நீங்களா? தில்ஷத், நான் இந்த மாதிரி ஃபோன் பண்றது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒரு விஷயத்தை பத்தி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நான் உங்ககிட்ட சொன்னதை பத்தி நீ அதை பத்தி என்ன நினைக்கிற? ரஷித், நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் உண்மையாவே நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் அவர் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும் தில்ஷத். இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. இது அவ்வளவு சுலபம் கிடையாது ரஷித். இத்தனை வருஷத்துல எல்லாமே மாறி போயிடுச்சு. அதோட நான் இந்த முடிவை அவசரத்துல எடுக்க விரும்பல. இன்ஃபேக்ட் எனக்கே ஒண்ணும் தெரியல நானும் இதை விரும்புறேனா இல்லையான்னு. இது ஈஸி இல்லையான்னு எனக்கும் தெரியும் தில்ஷத். அப்புறம் எந்த ஒரு முடிவையும் உடனே எடுன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. நீ இதை பத்தி யோசிக்கிறியே, எனக்கு அதுவே போதும் தில்ஷத். ஆமா ரஷித், நான் இதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன்.
தில்ஷாத், இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி நான் என்னோட ஃபேமிலி முழு குடும்பத்தோட ஒரு தடவை நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். என்னோட இந்த கனவு நிறைவேறதும் நிறைவேறாம போறதும் உன்னோட கையில தான் இருக்கு தில்ஷாத். யா அல்லாஹ், ஐ அம் சோ ஹாப்பி. ஜோயா, one minute. என்ன பண்ற நீ? அப்ப இதை யார் கட் பண்ணுவா? கரெக்ட் தான், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குல்ல. இந்தா இத போட்டுக்கோ, அப்பதான் நீ கியூட்டா இருப்ப. இத போட்டுக்க. நான் எப்படி இருக்கேன் மிஸ்டர் கான்? ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏய், என்ன ஒரு போட்டோ எடு. ஃபோன் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்டயும் ஃபோன் இல்லையா? இருக்கும். ஓகே. யா. நீங்க இங்க வாங்களே. Say cheese. 1 2 3. Show me எப்படி வந்திருக்கு போட்டோ? Oh my god, so cute. Okay, இப்போ நான் உங்களை எடுக்கிறேன். Smile. மிஸ்டர் கான், நீங்க எப்போ ஸ்மைல் பண்ணவே மாட்டீங்க. நீங்க இருக்கீங்களே இப்போ உமேரா நயான். ஓகே. Smile. Okay. Nice. Okay. சரி. இப்போ கேக்க கட் பண்ணலாம். ஏய் ஜோயா, இப்போ என்னாச்சு? இப்போ என்ன பாக்கி இருக்கு ராபர்ட்? கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கவிதை சொல்லணும்ல. சொல்லுங்க. பர்த்டே கேர்ளோட Dress அழகா தான் இருக்கு, ஆனா உண்மையான அழகு இந்த சாண்டல்ல தான் இருக்கு. பர்த்டே கேர்ளோட Dress அழகா தான் இருக்கு, ஆனா உண்மையான அழகு இந்த சாண்டல்ஸ்ல தான் இருக்கு. மாஷா அல்லாஹ், இவ்ளோ பர்த்டே கொண்டாடிட்ட, ஆனா நீ இன்னும் ஒரே ஒரு கேண்டில் தான் வச்சிருக்க. Oh really? முடிஞ்சிருச்சா உன் கவிதை? இப்போ என்னோட டர்ன். சொல்லவா? சொல்லி தொலை. நான் மத்தவங்கள மாதிரி இல்ல, மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு. வா. நான் மத்தவங்க மாதிரி இல்ல, மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு. போன தடவை 22nd பர்த்டே தான் நான் கொண்டாடினேன். இந்த தடவையும் நான் 22nd பர்த்டே தான் கொண்டாட போறேன். நன்றி. வா ஜோயா, வா. ஃபைனலி இப்போ கேக் கட் பண்ணலாம். வெயிட், அத்தை எங்க காணோம்? நான் இங்கதான் இருக்கேன். ஓகே, உன்னோட விஷயம் சொல்லு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அத்தை? நான் ஒவ்வொரு தடவையும் என்னோட பர்த்டே அன்னைக்கு அல்லாமியா கிட்ட நிறைய விஷஸ் கேட்பேன். இன்ஃபேக்ட் என்னோட விஷ் லிஸ்ட் இருக்கே, அது ரொம்ப பெருசா இருக்கும். பட் ஐ அம் ஷூர் அல்லாமியாவோட மெயில் பாக்ஸே ஃபுல் ஆயிருக்கும். அண்ட் ஐ அம் ஷூர் என்னோட பாதி விஷஸ் அதுல ஸ்பாம் பாக்ஸ்க்கு போயிடும்னு. நான் இவ்ளோ இடியட்டா இருக்கேன்ல. இந்த வருஷ பர்த்டே என்னோட எல்லா வருஷ பர்த்டேயை விட ரொம்ப மோசமானதா இருக்கும்னு நினைச்சேன். என்னோட பர்த்டே யாருக்குமே ஞாபகத்துல இல்லைன்னு நினைச்சேன். பட் யூ நோ வாட், என்னோட இந்த பர்த்டே என்னோட வாழ்க்கையிலே பெஸ்டான பர்த்டே. என்னோட இந்த பர்த்டே ஏன் இவ்வளவு ஸ்பெஷலானதுன்னு தெரியுமா? ஏன்னா இந்த தடவை கேட்கறதுக்கு என்கிட்ட எந்த விஷயமே கிடையாது. நான் எப்பவுமே எனக்கு ஒரு ஹாப்பியான ஃபேமிலி அமையணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அவங்க கூட சேர்ந்து என்னோட பர்த்டேவை கொண்டாடணும்னு நினைச்சேன். ஏன்னா என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு உங்கள யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, எக்ஸாக்ட்லி அப்படியே தான் நடக்குது. நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
இன்னைக்கு நான் அல்லாமையா கிட்ட கூட ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். Nothing is wrong with anything. Everything is fine. என் செல்ல சோயா. கேக் கட் பண்ணலாமா? Come on. Happy birthday to you. Happy birthday to you. கட் பண்ணு. Come on. அண்ணா இங்க வாங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க. வாங்கன்னு சொல்றல. வாங்க. Thank you. நீ அத்தைக்கு வக்காலத்து வாங்குறத முதல்ல நிறுத்த நிக்கத். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அப்புறம் இப்ப உண்மையை கேட்க வேண்டியது உன்னோட நேரம். நிக்கத் அத்தை உன்னை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஃபரான் மாமா பேரு சொல்லி உன்னை அவங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க. இது வரதட்சணை நிக்கத். அத்தை உன்கிட்ட இருந்து வரதட்சணை வாங்கிருக்காங்க. நம்மளோட துணி, நம்மளோட நகை எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க. அதுக்கு நாம எதுவும் சொல்லல. ஆனா இந்த மாதிரி நம்மளை ஏமாத்தி நம்ம வீட்டு பணத்தையும் வாங்கிக்கிறத என்னால சகிச்சுக்க முடியல. அக்கா, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அத்தை அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, அவங்க இத கடனை தான் வாங்கியிருக்காங்களாம். சீக்கிரமா திருப்பி கொடுத்துருவாங்களா? அத்தை பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்களா? நிக்கத், உண்மையாவே இது கடனா இருந்திருந்தா ஃபரான் மாமா கிட்ட இருந்து இதை மறைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அக்கா, இப்ப நாம என்ன பண்றது? நாம நிறைய பண்ணலாம் நிக்கத். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சொல்லிருக்கேன்ல, என் தங்கச்சிக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு. நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? நான் உங்களோட தங்கச்சி நஸ்மாவுக்கு ஒரு கஷ்டமும் கொடுக்கலையே. நான் நஸ்மாவை பத்தி இல்ல, நிக்கத்தை பத்தி பேசுறேன். நஸ்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். அப்படின்னா எதையும் தெரிஞ்சுக்கங்க. என்னோட தங்கச்சிக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தாங்கன்னா, இல்ல அவளை யூஸ் பண்ணிக்க நினைச்சாங்கன்னா, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. வரதட்சணை வாங்கியிருக்கீங்கன்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்புறம் நீங்க அங்கேயே கிடக்க வேண்டியதான். உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்ப என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அல்லாஹ் ஹாஃபிஸ். I'm sorry. நீ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே, நான் முடிச்சிட்டேன். அதே பார்த்துட்டு வரேன். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு வரேன். ஜோயா, I'm so sorry. எதுக்காக? அன்னைக்கு உங்களை நான் வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன். நீங்க அயானுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இட்ஸ் ஓகே ஹுமேரா. இன்ஃபேக்ட் ஒருவேளை நான் உன்னோட இடத்துல இருந்திருந்தேன்னா கூட அப்படிதான் பண்ணிருப்பேன். இல்ல சோயா, நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். இது எல்லாமே என்னுடைய தப்பு தான். நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ அக்ரி பண்ணிக்கிட்டதுனாலதான் என்னால அயானுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. நீ சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்புறம் இன்னொன்னு, நடந்து முடிஞ்ச விஷயத்த மறக்கிறது தான் நல்லது. எஸ், தேங்க் யூ so much.
நீ எனக்கு தேங்க்யூ சொல்றியா? நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அல்லாமியா, உண்மையான மிஸ் ஃபாரூக்கி நீ தான் நினைச்சேன். இன்ஃபேக்ட் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என் மேலேயே லவ் வந்துருச்சு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தது. இந்த ஜோயா உண்மையான ஜோயா விட கொஞ்சம் அழகா இருக்கா, அப்புறம் ரொம்பவே ஒல்லியா இருக்கா. உங்களுக்கு என் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததாவா? இதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கவே முடியாது. யூ காப்பி கேட். நீ என்னோட ஆக்சென்ட், என்னோட ஸ்டைல், எவ்ரிதிங் ரொம்ப நல்லாவே காப்பி பண்ணிருந்த. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நீ என்னோட ஜெராக்ஸ் மாதிரியே தெரிஞ்ச. ஏதோ கண்ணாடியில நான் என்னையே பாக்குற மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் வெளியில இருந்து யாராவது பாத்திருந்தாங்கன்னா நாம 2 பேரும் ரியல் சிஸ்டர்ஸ் நினைச்சிருப்பாங்க. யூனோ ஜோயா, இதெல்லாம் என்னால பண்ண முடியுமா நான் ரொம்பவே யோசிச்சு பார்த்தேன். நான் நிஜமாவே ரொம்ப நர்வஸா இருந்தேன். ஏன்னா நாம அதிகமா சந்திச்சு பேசுறதே கிடையாதுல. என்னமோ தெரியல, ஆட்டோமேட்டிக்கா நான் அப்படியே ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான். மனசு திடீர்னு ஒத்து போன மாதிரியே தோணுச்சு. மனசு திடீர்னு எல்லாம் ஒத்து போகாது. நிச்சயமா நம்ம மனசு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துல ஒத்து போயிருந்திருக்கணும். என்ன? Just like that. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். Come here. Once again, happy birthday. Thank you so much, copycat.